மேகத்தைத் தேடிய குட்டி யானை மிண்டு. தென்காட்டின் இதழில் பச்சை மரங்களாலும் இளநீர் சுனைகளாலும் சூழ்ந்த அழகான கிராமத்தில் மிண்டு என்ற குட்டி யானை வாழ்ந்தான். அவன் சின்னவனாக இருந்தாலும் அவன் கற்பனைகள் பெரிய கடல் போல். நாள்தோறும் அவன் வானத்தை நோக்கித்தான், என்னா இந்த மேகங்கள், பஞ்சுக்கட்டியைப் போல, நான் ஒரு நாள் அதைத் தொடணும் என்று ஆசையாய் பேசிக் கொண்டிருப்பான். அவனது நண்பர்கள் குட்டிக் குரங்கு குட்டு, வண்ணத்துப் பூச்சி பிங்கி, பறவை தூது அனைவரும் அவனை ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் மிண்டுவுக்கு ஒரு கனவு. மிண்டு தூங்கும்போது அவனுக்கு ஒரு கனவு வந்தது. மேலிருந்து ஒரு மேகம் கீழே இறங்கி அதிலிருந்து ஒரு மெதுவான குரல், மிண்டு, நான் சின்ன மேகம் நிமு. எங்களைத் தொட வெறும் ஆசையல்ல, தைரியமும் அன்பும் தேவை. நீ வருவியா மேக உலகத்துக்கு? மிண்டு அருகே சென்று தொட முயன்றான். ஆனால் திடீரென்று பஃப், அந்த மேகம் ஏறிவிட்டது. மிண்டு கண் விழித்தான். அவன் முடிவு செய்தான், நான் நிஜத்தில் மேகத்தைத் தொடப் போகிறேன். மிண்டு தனது நண்பர்களிடம் சொன்னான். மிண்டு, நான் மேக உலகத்துக்குப் போறேன். குட்டிக் குரங்கு, டா, நீ பைத்தியமா? வானத்தை எப்படி தொட்டா? பிங்கி, நம்பிக்கை இருந்தா எல்லாமே முடியும். தூது, நான் மேலே சென்று பார்க்கும்படியா வழி சொல்றேன். அவர்கள் எல்லாம் சேர்ந்து உதவ முடிவு செய்தார்கள். காட்டின் நடுவில் ஒரு பெரிய காற்று புயல் சுழலும் குகை. அது காற்று காவலன் இருக்கும் இடம். காவலன் சொன்னான், மேகத்தை தொடணும்னா முதல்ல காற்றின் மொழி புரிஞ்சுக்கணும். உனக்கு ஒரு கேள்வி. காற்று இல்லாமலே காற்றை உணர வைக்கும் விஷயம் என்ன? மிண்டு யோசித்தான். பின்னர் மெதுவாக, அமைதி. காற்று இல்லாத அமைதியும் இயற்கையின் ஒரு மொழிதான். காற்று காவலன் மகிழ்ச்சியடைந்து காற்றுத்தூள் எனும் ஒளிபடுகரையை மிண்டுவுக்குத் தந்தான். இது உன்னை மேலே பிங்கியின் வழிகாட்டுதலால் மிண்டு ஒரு பிரமாண்ட பனித்துளி பாலத்துக்கு சென்றான். அது ஒளியில் ஜொலித்தது. ஆனால் நடக்கும்போது உடைந்துவிடும். அங்கே பனித்தேவதை லூனா வந்தார். மிண்டு, அடுத்த சோதனை மனத்தின் மென்மை. லூனா சொன்னால், உனக்கு பயம் இருந்தாலும் அமைதியுடன் நடந்து என்னை நம்புறியா? மிண்டு தன் பெரிய கால்களை மெதுவாக வைக்கும் மிகுதியுடன் பாலத்தைக் கடந்தான். லூனா சிரித்து, இந்த பனித்துளி இதயம் எனும் கல் கொடுத்தார். மேலும் மேலே சென்ற மிண்டு ஒரு மலைக்கு சென்றான். அங்கு இசையைப் போல மெல்லிசை ஒலி. அங்கே சின்ன மேகம் நிமு இருந்தது. நிமு சொன்னது, நீ 2 சக்திகளை பெற்றிருக்க. ஆனா இன்னும் ஒன்றிருக்கிறது, மன உற்சாகம். அதை இசையால் நிரூபிச்சு காட்டணும். மிண்டு தன் தும்பிக்கையை உயர்த்து மெதுவாக மேகங்களின் ரிதம் போல பூ 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 என்று இசை செய்தான். அந்த ஒளி அன்பாகவும் மென்மையாகவும் இருந்தது. நிமு ஆச்சரியப்பட்டு, நீ மேகத்தைத் தொட தகுதி உள்ளவன் என்று சொன்னது. அவள் 3வது பளபளக்கும் மேக ஒளிக்கல் கொடுத்தார். 3 கற்களும் இணைந்ததால் மிண்டு மெதுவாக மேலே 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 வானத்தைத் தொட்டான். அவன் மேகத்தின் மீது நின்றான். அது பதட்டமாயில்லை, பஞ்சு படுக்கை போல மென்மை குளிர்ச்சியுடன். நிமு அவனை சுற்றிக் கொண்டு வந்தாள். மேக அரண்மனை, மின்னல் பளபளப்பு, மழைத்துளி கார்கர்கள் அனைத்தும் பாசமோடு. மிண்டு கண்ணை பெரிதாக திறந்து, வாவ், நான் கற்பனை செய்ததை விட அழகு என்று சொன்னான். நிமு சொன்னாள், மிண்டு, உன் சொந்த மனதிலிருந்த தைரியமே உன்னை இங்கே கொண்டு வந்தது. யானைக்கு பெரிய உடல், ஆனால் இன்னும் பெரியது உன் மனசு. மிண்டு மேக உலகத்தில் அனைவருக்கும் நன்றி சொல்லி கற்களை உளிர வைத்து மெதுவாக தரைக்கு இறங்கினான். அவனை நண்பர்கள் எல்லாம் ஓடி வந்து கட்டிப்பிடித்தார்கள். குட்டு, டா, மேகத்திலிருந்து வர்றியா நீ? பிங்கி, உன் மேகத்திமிரு இங்கேயும் தெரிகுது. தூது, நான் சொன்னல்ல, நம்பிக்கை இருந்தா போதும். மிண்டு சிரித்து, மேகத்துக்கு போறது முக்கியமில்ல, மனசு உயரப் போறதுதான் முக்கியம். அவன் அந்த ஒளிக்கற்களை தனது நண்பர்களுடன் பகிர்ந்து காட்டை மென்மையான ஒளியால் நிரப்பினான். அன்றை நாள் முதல் மிண்டு மேகத்தைத் தொடிய யானை என்று எல்லோரும் அழைத்தனர்.